எனக்குள்ளார ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளா என் முன்னால எவன் வந்து நின்னாலும் சரியான அறிவாளியா மாறிடுறான். ஆமா. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, கல்வி, அரசியல், உலக அரசியல், சங்க இலக்கியம், நாலடியார், எட்டு தொகை, பத்து பாட்டு, ராமாயணம், மகாபாரதம், வள்ளுவர், இப்படி நிறைய உலக ஞானமே பூரா அவங்களுக்கு தான் இருக்கிற மாதிரியே தான் பேசுவாங்க. அப்புறம் திடீர்னு சைக்கியாரிஸ்டா மாறிடுறது. நீ செய்யறது சரியில்லை, நீ இப்படி செஞ்சீங்கன்னா அப்படி இருப்ப, அப்படி செஞ்சீங்கன்னா இப்படி இருப்ப அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க. அப்படி மிரண்டு போயிடணும். அப்புறம் நம்ம கிட்ட இருந்து விடைபெற்று கொஞ்சம் நகர்ந்து அந்த பக்கம் போனாங்கன்னா அடிமுட்டாளா மாறிடும். அதென்ன என் முன்னாடி வந்து நிற்கும் போது மட்டும் அறிவாளி, அந்த பக்கம் போனா முட்டாள். அப்படின்னா இங்க ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்குது. இது ஒரு பல்கலைக்கழகம் தானே. ஆனா இங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறது இங்க நமக்கு தான் தெரியும். ஆனா அங்கேயும் ஒண்ணும் இல்லை. அப்படின்னா அது எப்படி என் முன்னால வந்து நிற்கும் போது மட்டும் அவ்வளவு பெரிய அறிவாளியா மாறுறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதான் இங்க ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா.